அனைவருக்கும் வணக்கம். இந்த 2020 எந்த நேரத்தில் தொடங்கியதோ தெரியவில்லை. வருடம் முழுவதும் கிட்டத்தட்ட அனைவருக்கும் கருப்பு பக்கங்களாகவே அமைந்துவிட்டது என்று சொல்லலாம். இதற்கு காரணம் அனைவருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கொரோனா என்கிற நோய் தொற்று அரக்கன் சீனாவில் பிறந்து உலகம் முழுவதும் பயணம் செய்து கோடிக்கணக்கானவர்களை பாதித்து பல லட்சக்கணக்கானவர்களை விழுங்கிவிட்டு இன்னும் பசி தீராமல் அடுத்த பரிணாமத்திற்கு சென்று காத்திருக்கிறார். எனவே இந்த 2020 கொரோனா வருடம் என்று அழைக்கலாம். இது தானே உருவாகிறதா அல்லது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது பரப்பப்பட்டதா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போதும் சிலர் சொல்வார்கள், இந்த வருடம் எனக்கு சரியில்லை, கடுமையான சோதனைகள், பல கஷ்டங்கள் அனுபவித்து விட்டேன், அடுத்த வருடமாவது நன்றாக இருக்க வேண்டும் என்று. இன்னும் சிலர் சொல்வார்கள், இந்த வருடம் பரவாயில்லை, நாட் பேட் என்று. சிலரோ, இந்த வருடம் எனக்கு மிக சிறப்பாக இருந்தது, பல வெற்றிகள் கிடைத்தது, அருமை என்று. ஆனால் இந்த 2020 உலகம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் பெரும் வேதனையும் சோதனையும் துன்பமும் துக்கமும் நிறைந்ததாகவே அமைந்துவிட்டது. இந்த பாழாப்போன கொரோனாவால் உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கானவர்கள் வேலை இழந்து வருமானத்திற்கு வழி இல்லாமல் கடும் துயரமடைந்ததை பார்க்க முடிந்தது. வருடம் முழுவதையும் இந்த நோய் தொற்று ஆக்கிரமித்துக் கொண்டது. தங்கள் சொந்த ஊரை விட்டு வேறு மாநிலத்திற்கு பிழைப்பிற்காக வந்த பல்லாயிரம் பேர்கள் திரும்பவும் சொந்த ஊருக்கு எந்தவித போக்குவரத்து வசதியும் இல்லாததால் நடந்தே சென்றார்கள். அதில் பலர் இறந்து போனார்கள், பலர் பசியால் மாண்டார்கள். இதையெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அனைவரும். பலர் தங்களால் முடிந்த உதவிகளையும் செய்தார்கள் என்பதை மறுக்க முடியாது. ஆந்திராவில் இடம்பெயர்ந்து வந்த மக்களை கொஞ்சமும் மனிதாபிமானம் இல்லாமல் கிருமி நாசினி மருந்து கொண்டு பீச்சி அடித்து பலருடைய விமர்சனங்களுக்கு சிலர் ஆளானார்கள். மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ பெரும் தோல்வியடைந்தது இந்த விஷயத்தில். வியாபாரிகள் பலர் இதுதான் சமயம் என்று பெரும் கொள்ளை அடிக்க தொடங்கினார்கள். முக்கியமாக பெரும் பழுத்த அரசியல்வாதிகள் முதல் சமுதாயத்தில் உள்ள பிரபலங்கள் பெரும்பாலானவர்கள் இந்த கொரோனாவிற்கு பலியானார்கள். விலைவாசி கடுமையாக உயர்ந்ததை தவிர மக்களின் வருமானம் இன்றியும் வேலையின்றியும் தவித்தனர். யானை பசிக்கு சோளப்பொரி என்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோல நம்முடைய தன்னலமில்லாத மக்களுக்காகவே இருக்கின்ற அரசாங்கம் என்று சொல்லிட்டு 2 மாதங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வீதம் கொடுத்தது. அதை வைத்துக்கொண்டு மக்கள் மாதம் முழுவதும் விருந்து சாப்பிட்டார்கள். பாவம், அரசியல்வாதிகள் தான் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். எல்லாம் மக்களுக்காகத்தான். மருந்து இன்னும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சமயங்களில் தான் ஒரு அரசாங்கத்தின் நிர்வாகத்திறன் வெளிப்படும். திறமையான அரசாங்கமா அல்லது திறமையற்ற அரசாங்கமா என்பது. அந்த வகையில் நிர்வாகத்திறன் போதாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இதுவே இன்னொரு மாற்று கட்சி ஒன்று இருக்கிறது. அதனுடைய ஆட்சி என்றால் இந்த நேரம் தமிழ்நாட்டில் பல கோடிக்கணக்கானவர்களை இந்த கொரோனாவிற்கு குழி தோண்டி புதைத்துவிட்டு அதன் மேல் பல 1000 கோடி ஊழல் செய்திருப்பார்கள். நல்ல வேளை தப்பித்தது. இந்த கொரோனா ஊரடங்கிற்கும் நடுவில் சில சீமான் தும்பிகள் செய்த அட்டகாசம், அலப்பறைகள், அதன் பிறகு போலீஸ் அவர்களுக்கு லாடம் கட்டியது வேறு கதை. இதையும் மறக்க முடியாது. இது போன்ற சோதனை காலங்களில் மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதும் முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. பலர் சட்டத்தை மதிப்பதே இல்லை என்பது வெட்கக்கேடான செய்தி. மொத்தத்தில் இந்த 2020 பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரு வீணா போன 2020 ஆகிவிட்டது. இந்த 2020 பெரும்பகுதி வீணா போனாலும் சில மாதங்கள் நமக்கு சுத்தமான காற்றை சுவாசிக்க தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்கு பல வகையிலும் சரியான பாடம் கற்பித்து தந்திருக்கிறது. இதுவும் கடந்து போகும் என்று சொல்வதைப் போல கடந்தாகிவிட்டது. வருகிற 2021 எப்படி இருக்கப் போகிறது என்று நினைப்பதை விட 2021 நாம் எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம் என்பதை முடிவு செய்து சிந்தித்து செயல்படுத்தினால் வருகிற 2021 நன்றாகவே இருக்கும் என்று கூறி அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.